பலராமர் ஏன் அஸ்தினாபுரத்தை தகர்த்தார்? துரியோதனனுக்கு லக்ஷ்மலை என்ற மகள் இருந்தால் அவளுக்கு திருமணம் செய்ய துரியோதனன் சுயம்பரம் ஏற்பாடு செய்தான். சுயம்பரத்திற்கு வந்த கிருஷ்ணரின் மகன் சாம்பன் லக்ஷ்மலையை கடத்தி சென்றான். சாம்பன் தனது மகளை கடத்தி சென்றதால் துரியோதனன் தனது படைகளுடன் வந்து அவனுடன் போர் புரிந்தார். சாம்பன் தனி ஒரு ஆளாக அஸ்தினாபுரம் படையை எதிர்த்து நின்றான். இருப்பினும் அந்த படையில் பீஷ்மரும் துரோணரும் இருந்ததால் சாம்பன் சிறைபிடிக்கப்பட்டான். இது பற்றி அறிந்ததும் பலராமர் அஸ்தினாபுரம் வந்து துரியோதனனை சந்தித்தார். துரியோதனா, நீ செய்தது சரியல்ல. தனி ஒருவனாக போராடிய சாம்பனை படையோடு போய் சிறைப்பிடித்தாய். நாங்கள் உங்கள் உறவினர் என்பதை மறந்து விட்டாயா? ஏன் எப்பொழுதும் எங்களுடன் பகைமை பாராட்டிக் கொண்டிருக்கிறாய்? சாம்பனை விடுவித்து உனது மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடு என்றார். ஆனால் துரியோதனன் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவரையும் அவர் குலத்தையும் இழிவாக பேசினான். இதில் ஆத்திரமடைந்த பலராமன், உங்களுடன் போர் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, உங்களை கூண்டோடு துவம்சம் செய்கிறேன் என்று கூறி தன்னுடைய ஆயுதமான கலப்பை எடுத்து தரையில் அடிக்கிறார். அந்த அதிர்வில் அஸ்தினாபுரம் ஆடி போகிறது. உடனே துரியோதனன் பலராமரிடம் தன்னுடைய மன்னிப்பை கூறினான். பலராமர் தனது கலப்பையை மீண்டும் தரையில் அழுத்தி அஸ்தினாபுரத்தை பழைய நிலைக்கு மாற்றினார்.